சிவகார்த்திகேயன் வந்து பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கான எல்லா தகுதியுமே வந்து சிவகார்த்திகேயனுக்கு இருக்கு. முழுமையா வந்து அந்த கதாபாத்திரத்துல என்ன தேவையோ அதை வந்து கொடுத்திருக்காரு. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணி ரொம்ப எஃபர்ட் எடுத்து எல்லா ஸ்டண்ட் காட்சிகளையும் பிரமாதமா பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்து ஒரு ஆக்ஷன் கதாநாயகனா தமிழ் சினிமாவில் வருவாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. முருகதாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் இதுக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா அப்படின்னா, முருகதாஸ் வந்து கடுமையாக உழைச்சிருக்காரு, ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்காரு, படத்தை வந்து விறுவிறுன்னு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இருந்தால் கூட இதுக்கு முன்னாடி முருகதாஸ் வந்து துப்பாக்கி படம் கொடுத்தார் இல்லையா, அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப டெம்போ வந்து அந்த கதை நகரும். ஸோ அதே மாதிரி இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட துப்பாக்கி மாதிரியே தான் இதை பண்ணி வச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் அந்த என்ஐஏக்குள்ள போய் எப்படி இதை பழி வாங்கினாருங்கும் போது யாரை பழி வாங்கினார்னா வில்லன் யார், வித்யுத் ஜமால். அவர் தான் ஆக்சுவலி கதையோட ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி அதே வித்யுத் ஜமால் தான் விராட்ங்கிற கேரக்டர்ல வராரு. துப்பாக்கி படத்திலே அவர் வில்லன் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமே நம்ம தமிழ் ஆடியன்ஸோட பெருசா வந்து கனெக்ட் ஆயிட்டார். ஒரு ஹீரோக்கு வில்லன் வந்து ஈக்குவல் காம்படிட் பண்ற ஆளா இருந்தாதான் அந்த படமே வந்து கிரிப்பா நிற்கும். அதாவது வந்து ஒரு வில்லன் அவர் வந்து பல பேரை அடிக்கும் போது பொதுவாகவே கோபம் வரும், ஆனா இவர் அடிக்கும் போது எல்லாரும் ரசிக்கிற மாதிரி கடைசியா கிளைமேக்ஸ்ல வச்சம்பார் ஆப்பனுங்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல ஹார்பர்ல கொண்டு வந்து ஃபைட்டை வைக்கிறாங்க. ஃபைட்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு, எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. ஹார்பர் காட்சி, அந்த ஹார்பர் காட்சியில வந்து கிளைமேக்ஸ் எதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா A to Z, அதாவது ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு, ரத்தம், ஆக்ஷன் இப்படி இருக்கிறதுனால. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு என்னோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். ஒரு காலத்தில் எப்படி இந்த டேரக்டர் இவர் தெரியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் ஏஆர் முருகதாஸ். ஸோ அவருக்கு இந்த நிலைமையா அப்படிங்கும்போது தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கும்போது தான் ஒரு படம் இணைகிறாங்க மதராசி. சிவகார்த்திகேயன் தொடர்ந்து வெற்றி படங்கள் அப்படியே அடித்தா ஹைலைட் ஜாக்பாட்டு தாங்கிற மாதிரி ஒரு 300 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் படத்தை கொடுத்த அவர் தொடர்ந்து அதை தக்க வச்சுப்பாரா, தமிழ் சினிமாவில் நிரந்தர ஆக்ஷன் ஹீரோவாக மாறுவாரா எஸ்கே அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற ஒரு படமாக தான் மதராசி வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ ட்ரைலர் பார்த்து ஒரு மீடியமான ஒரு ஹைப்போட போய் படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ படமும் எப்படி வந்திருக்கு, ஏன்னா ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பலதரப்பட்ட கருத்துக்கள் வருது. ஸோ கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் படமாக வந்திருக்கா தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய கருத்து என்ன சார்? படம் எப்படி சார் இருக்குது? பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்திருக்கு மதராசி படம் பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக்ஷன் படம் தான். ஒரு 6 கண்டெய்னரில் வந்து துப்பாக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுறாங்க வில்லன் வித்யுத் ஜமால். அந்த முயற்சியை முறியடிக்கிறதுக்காண்டு பார்த்திங்கன்னா என்ஐஏ தலைவராக இருக்கிற பிஜு மேனன் அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. அவர் ட்ரை பண்ணுறதை மீறி பார்த்திங்கன்னா துப்பாக்கி கண்டெய்னரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மறைமுகமான இடத்துல ஒழிச்சு வச்சிடுறாங்க. ஸோ வந்து இந்த 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 துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் வந்து இதை தடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் கதை. இந்த என்ஐஏ குள்ளே வந்து சிவகார்த்திகேயன் எப்படி வந்து கனெக்ட் ஆனார் அப்படிங்கிற ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை இருக்குது. ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தையே வந்து ஒரு விபத்தில் இழந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு காதல் இருக்குது, அந்த ருக்மணி வசந்தோட ஒரு காதல் இருக்குது. ஸோ இந்த காதலிக்கு ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஸோ அப்போ சிவகார்த்திகேயன் வந்து என்ன பண்ணுறாருங்கிறது தான் கதை. ஸோ இந்த துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் தடுத்தாரா, காதலியை காப்பாற்றினாரா, இதுதான் கதை. இந்த கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அறிமுகமான நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கதாநாயகனாக தான் சிவகார்த்திகேயன் வந்தார். தொடர்ந்து காமெடி படங்கள் தான் நடிச்சிட்டு இருந்தார். அமரன் வந்து மிகப்பெரிய வெற்றி படம், சிவகார்த்திகேயன் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கு முன்னாடி மாவீரன் இன்னும் பல படங்களில் வந்து ஆக்ஷன் பேட்டர்ன் வந்து சிவகார்த்திகேயன் ட்ரை பண்ணார். ஸோ அமரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும் ஒரு முடிவுக்கு சிவகார்த்திகேயன் வந்து அடுத்து இம்மீடியட்டாக ஒரு படம் பண்ணணும் போது ஏஆர் முருகதாஸை நம்பி ஏஆர் முருகதாஸை ஒரு கதையை கேட்டு அந்த படத்தை ஓகே பண்ணார். அந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கான எல்லா தகுதியுமே வந்து சிவகார்த்திகேயனுக்கு இருக்குது. முழுமையாக வந்து அந்த கதாபாத்திரத்தில் என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ பல இடங்களில் பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணி ரொம்ப எஃபர்ட் எடுத்து எல்லா ஸ்டண்ட் காட்சிகளையும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்து ஒரு ஆக்ஷன் கதாநாயகனா தமிழ் சினிமாவில் வருவாரா அப்படின்ற கேள்வி இருக்குது. நிச்சயமாக பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு ஆக்ஷன் கதாநாயகனா ஒரு சூப்பர் ஹீரோவாக சிவகார்த்திகேயன் வருவார். அதுக்கு மதராசி வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ முருகதாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
அவருக்கும் இதுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா அப்படின்னா முருகதாஸ் வந்து கடுமையாக உழைச்சிருக்காரு, ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்காரு, படத்தை வந்து விறுவிறுன்னு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இருந்தால் கூட இதுக்கு முன்னாடி முருகதாஸ் வந்து துப்பாக்கி படம் கொடுத்தார் இல்லையா, அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப டெம்போவாக வந்து அந்த கதை நகரும். ஸோ அதே மாதிரி இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட துப்பாக்கி மாதிரியே தான் இதை பண்ணி வச்சுருக்காரு. ஸோ முருகதாஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கம்பேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, பழைய டெம்ப்ளேட்லேயே தான் இன்னும் இருக்கார். அது காரணம் என்னென்னா அடுத்தடுத்த காட்சிகள் என்னங்கிறத வந்து ஆடியன்ஸே வந்து யூகிக்கிற அளவில் தான் காட்சிகள் அமைப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குது, முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாக இருக்குது அப்படிங்கும் பொழுதே இது எல்லாருக்குமான படமா, அல்லது சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கான படமா, அல்லது இது ஏஆர் முருகதாஸ் படமாங்கிற பல குழப்பங்களை ஏற்படுத்திடும். ஸோ இது சிவகார்த்திகேயன் அப்படின்னா ஒரு பியூர் என்டர்டைனிங் இருக்கும், ஒரு காமெடி கலந்த காதல் இருக்கும், அந்த காதலில் ஒரு கலவரம் இருக்கும், அதுக்கப்புறம் மோதல் இருக்குங்கிற மாதிரி தான் கதை இருக்கும். பட் இது முழுக்க ஆக்ஷன் சவுண்டு தான். முதல் ஷாட்டில் கன்று வெடிக்க ஆரம்பிக்குது, கடைசி ஷாட்டில் கன்று வெடிக்க முடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. ஸோ அது எந்த அளவுக்கு பொருந்தது, சிவகார்த்திகேயனுடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு பொருந்தது, ஏன்னா அதற்காக அவர் ரொம்ப எஃபோர்ட்ஸும் எடுத்திருக்கிறாரு, அந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறோம், அந்த எஃபோர்ட்ஸுக்கு பொருந்துறாரா? அதான் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒன்று எப்போவுமே படத்துக்குள்ளே இருக்கும். ஸோ அது இந்த படத்தில் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக டோட்டலாகவே இல்லை, அது மிஸ்ஸிங்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காதல்னும் போது அதில் ஒரு லவ்வான ஒரு ப்ரீஸியான ஒரு காதல் கதை ஒன்று எப்போவுமே இருக்கும், ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு காதல் கதை இருக்கும், ரொம்ப காமெடியாக ஃபன்னியாக பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு காதல் இதில் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. இந்த படத்தில் ஒரு காதல் இருக்குது, அந்த 2 பேருக்கும் காதல் ஏற்படுறதுங்கிறது கூட வந்து பெரிய அழுத்தம் இல்லை. அந்த பொண்ணு வந்து ருக்மணி வசந்த் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, அது பிரமாதமாக நடிச்சிருக்காங்க, அவங்க ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இந்த காதலுக்குள்ளே கூட ஒரு அழுத்தம் இல்லை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது ஆக்ஷன் படமாக தான் பார்க்கலாம், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆக்ஷன் படமாக தான் இருக்குது. ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் அது பரவிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி வந்து ஒரு அதாவது வந்து தடுக்கணுங்கிறதுக்காண்டி என்ஐஏ பெரிய முயற்சி பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் அதுக்கு தான் வந்து போராடுறாரு. ஆனால் அந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ஐஏ குரூப்லேருந்து சிவகார்த்திகேயன்லேருந்து படத்தில் வழி எல்லாருமே பார்த்தீங்கன்னா விதவிதமான துப்பாக்கிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது எதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வச்சு தான் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சில மைனஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. லாஜிக் மீறல்களும் நிறைய இடங்கள்ல இருக்குது. இப்போ வந்து ஒரு 6 கண்டெய்னர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்குன்னா அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஷூட் நடந்திருக்கு, அப்புறம் வந்து ஒரு டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான காரெல்லாம் அடித்து வந்து அந்த கண்டெய்னர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு என்ஐஏக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குமா, அது வந்து மற்றவங்களாம் இதில் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா, போலீஸ் இல்லையா இல்லை ஒரு அரசாங்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான சில லாஜிக் மீறல்கள்லாம் இதில் தெரியுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சாமானியன், ஒரு சிவிலியன், அவரை கொண்டு வந்து இந்த படத்தில் வந்து இந்த முக்கியமான டாஸ்கில் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஸோ அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னும் போது அது தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா பிஜு மேனன் வந்து சிவகார்த்திகேயன் அந்த டாஸ்க்காண்டி அனுப்புகிறாரு. அவர் வந்து சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காட்சியிலேருந்தே வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. ஏன்னா வந்து காதல் தோல்வின்னு நினச்சி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுறாரு. என்னதான் நான் சாகணும்னு ஒருத்தர் சொன்னால் கூட அவரை வந்து இந்த டாஸ்கில் அனுப்புறதுங்கிறது வந்து அவ்வளோ ரிஸ்க் பாயிண்ட். அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டான ஆளாக இருப்பாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இது இருக்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்ப காட்சிகள்லேருந்தே நிறைய விஷயங்களை வந்து கோர்த்து கொண்டு வராங்க. அதாவது இந்த அளவுக்கு ஒரு பெரிய வில்லன் குரூப்பை ஒரு டாஸ்க்கை வந்து சிவகார்த்திகேயன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாருங்கிற மாதிரி ஆரம்பத்திலே அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்கிற மாதிரி காட்சி அமைப்புகள் பண்ணுறாங்க. ஒரு முரட்டுத்தனமான ஆள், அதாவது வந்து ஏதாவது யாருக்காவது ஏதாவது சிக்கல் பிரச்சனை கண் முன்னாடி ஒரு கஷ்டமான விஷயம் நடக்குதுன்னா அதை தட்டி கேட்பார், அவங்களுக்காண்டி போராடுவாங்கிற மாதிரி காட்சி நிகழ்வு இருக்குது. அதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அந்த கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, அதை வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஹீரோ வந்து நிச்சயமாக அந்த டாஸ்க்கை பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு கேரக்டர், அதை வந்து சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் நிறைய எப்படி சொல்கிறது லாஜிக் மீறல்கள் வேறு இருக்குது படத்தில். நிச்சயமாக சார். ஸோ துப்பாக்கியில் வந்து அவங்க சண்டை போடுறாங்க, அதனால் துப்பாக்கியில் பதிலுக்கு இவங்களும் சண்டை போடுறாங்க, அப்படி தான் அதை எடுத்துக்கணும் சார். மேபி லாஜிக்காக பார்க்க முடியல. எனிவேஸ் ஆனால் போலீஸும் அதில் இன்வால்வ் ஆகிறாங்க சார். போலீஸும் இன்வால்வ் ஆகி எதற்காக ஒரு சிவிலியனை இன்வால்வ் பண்ணிங்கிற கேள்விகளை வைக்கிறாங்க, அவரை பனிஷ் பண்ணுறாங்க, நிறைய காட்சிகள் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அந்த என்ஐஏக்குள்ளே போய் எப்படி இதை பழி வாங்கினாருங்கும் போது யாரை பழி வாங்கினார்னா வில்லன் யார், வித்யுத் ஜமால். அவர் தான் ஆக்சுவலி கதையோட ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆகிறதே வித்யுத் ஜமால் தான் விராட்ங்கிற கேரக்டரில் வராரு. ஸோ ஒரு பலம் பொருந்திய வில்லனாக காமிக்கிறாங்க. ஸோ துப்பாக்கிலே பார்த்து பழக்கமான ஒன்று, இவர் வந்தால் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதற்கான பிஜிஎம்ஸ் பேக்ரவுண்டில் வரும்பொழுது அது இந்த வில்லன் முரட்டுத்தனமான வில்லத்தனம்
வில்லத்தனம் ஒர்க் அவுட் ஆச்சா? வித்யுத் ஜமாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி படத்திலே அவர் வில்லன் நடிச்சிருப்பார். ஸோ அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறமே நம்ம தமிழ் ஆடியன்ஸோட பெருசாக வந்து கனெக்ட் ஆகிட்டார். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மறுபடியும் முருகதாஸ் படத்தில் வந்து அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஒரு ஹீரோவுக்கு வில்லன் வந்து ஈக்குவல் காம்படிட் பண்ணுற ஆளாக இருந்தால் தான் அந்த படமே வந்து கிரிப்பாக நிற்கும். ஸோ வித்யுத் ஜமாலை வந்து பொறுத்த வரைக்கும் அறிமுக காட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து பயங்கரமாக சுடுறாரு, பயங்கரமான ஸ்டண்ட் காட்சிகள்லாம் அதிர விடுற மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வித்யுத் ஜமாலுடைய காட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்லோ பண்ணி அவர் வந்து இன்ட்ரோ பிளாக்ல வந்து கொலை பண்ணுற மாதிரி கொண்டு போய் ஒரு என்ஐஏல வந்து ஒரு ரகசிய இடத்துல வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது இன்டென்சிவ் கேரில் வச்சிருக்க மாதிரி அவரை கொஞ்சம் சைலண்ட் பண்ணிட்டு அவருடைய நண்பரை வந்து கொஞ்சம் உள்ளே கொண்டு வராங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஸோ மறுபடியும் வித்யுத் ஜமால் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வர்றார். அந்த தப்பிச்சு வர பிளாக்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஒரு இந்த ஆக்சிஜன்லாம் போகிறதுக்காண்டி சிலிண்டர்லாம் இருக்கும் பொதுவாக வந்து ஹாஸ்பிட்டலில் எங்கே பெட்டில் காணாமே அப்படின்னு வந்து தேடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் மேலே பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அந்த காட்சியெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று வச்சுருப்பாங்க. செம்ம எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். அதாவது வந்து ஒரு வில்லன் அவர் வந்து பல பேரை அடிக்கும்போது பொதுவாகவே கோபம் வரும், ஆனால் இவர் அடிக்கும்போது எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருப்பார். அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ் காட்சியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து வித்யுத் ஜமாலோட மோதிர காட்சி அதுவுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. கவின்குமார் அவர் இந்த வந்து ஸ்டண்ட் காட்சியை வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் படம் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முருகதாஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் தான், ஆனால் முழுக்க முழுக்க ஸ்டண்ட் படமாக இருக்கிறதுனால கவின்குமாருக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆக்ஷன் படம் அப்படின்னா அது வந்து நல்லா தான் இருக்குது, ரசித்து பார்க்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்ப ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு காதலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸு, இல்லை கொஞ்சம் காமெடி. சிவகார்த்திகேயன் வழக்கமாக காமெடி படங்கள் நடிப்பார். ஸோ அவருக்கான காமெடி ஏதாவது கொஞ்சம் உள்ளே இருந்திருக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, மிஸ்ஸிங். ஸோ எனிவே சார், வித்யுத் ஜமால் வந்து துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் நான் தாண்டா வில்லன் அப்படின்னு சொல்லி டைலாகை சொல்லிட்டு தான் என்ட்ரி அந்த இடத்துலேருந்து வர்றாரு. தேசிய பாதுகாப்பு முகாம் அங்கே இருக்கார் இல்லையா, அங்கேருந்து வெளியே வரும்பொழுது அடிச்சு போட்டு வர்றாரு. இந்த டைலாகை சொல்லும் போதே ஓகே இது வந்து சிவகார்த்திகேயனை போட வராங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வர்றாரு, ஃபைட்லாம் நடக்குது, அப்படியே போகுது சார். கடைசியாக கிளைமேக்ஸில் வச்சம்பார் ஆப்பனுங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் ஹார்பரில் கொண்டு வந்து ஃபைட்டை வைக்கிறாங்க. ஸோ அந்த ஃபைட்டு தான் அந்த படத்துடைய கதையில் ஒரு கடைசி ஒரு 20-25 நிமிடம் அந்த ஃபைட்டே நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபைட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நம்பும்படியான ஃபைட்டாக வடிவமைச்சிருக்கிறாங்களா? ஸோ அந்த ஃபைட்டில் தான் கதை தெரிய போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த ஃபைட்டுக்கு ரொம்ப எஃபோர்ட் எடுத்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட் ஆச்சு அந்த கிளைமேக்ஸ்? ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபைட்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நம்பும்படியாக தான் இருந்துச்சு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கண்ணா பின்னான்னு வந்து அங்கேருந்து குதிக்கிறது இங்கேருந்து குதிக்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ரியலைசமாக தான் ஃபைட் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஹார்பர் காட்சி, அந்த ஹார்பர் காட்சியில் வந்து கிளைமேக்ஸ் எது கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னா அந்த கண்டெய்னர் வந்து கடலுக்குள்ளே தள்ள போகிறாங்கிற மாதிரி ஒரு காட்சி. அது வந்து ஒரு புல்டோசர் எடுத்துகிட்டு போய் வந்து மொத்த கண்டெய்னர் துப்பாக்கி கண்டெய்னர் வந்து கடலுக்குள்ளே தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் காதலி வந்து இறந்து கிடக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது அவங்க வந்து பொழைச்சிட்டாங்கங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, அந்த காட்சியெல்லாம் நல்லாயிருக்கு. நல்லா இல்லைலாம் எங்கேயுமே சொல்ல முடியாது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா A to Z, அதாவது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு, ரத்தம், ஆக்ஷன் இப்படி இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கிளைமேக்ஸ் காட்சியெலாம் வரும்போது கொஞ்சம் சலிப்பு தட்ட ஆரம்பிக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ஃபுட்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 45 நிமிஷம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த நீளம் வந்து ஒரு மைனஸாக இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே சார், எனிவேஸ் அந்த காதலியை அவர்களிடமிருந்து மீட்டு விட வேண்டும். துப்பாக்கி இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு எப்போவுமே இருக்கணும். அதற்கு வந்து ஒரு என்ஐஏ அதிகாரிகள் முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஒரு சண்டை நடக்குது, காவல்துறை எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. அதில் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் போய் மாட்டுறாரு, அவர் தான் ஹீரோவாக இருக்க முடியும் போது அதை எப்படி தடுத்தாருங்கிறது தான் கதையாக கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் படமாக தான் வந்திருக்கு. நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறுமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக மாறாது அப்படிங்கிறதுனால ஒரு நடுநிலையான படமான விமர்சனங்கள் தான் வந்துட்டுருக்கு. எனிவேஸ் அந்த 100 கோடி கிளப்பெல்லாம் ஈஸியாக தொட்டு விடுமா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிவைடடான ஒப்பீனியன் வருது. அதாவது வந்து சிவகார்த்திகேயனோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பிரமாதமாக பண்ணியிருக்காரு, ஆக்ஷன்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு, எஸ்கேன்னு கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பழைய டெம்ப்ளேட்டான படமாக தான் இருக்குது, பெருசாக புதுசாக ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அனிருத்தோட மியூசிக், அதை நம்ம பேசலை, அனிருத்தோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் அந்த சலபல அந்த சாங் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற பேட்டர்னில் வந்து சிவகார்த்திகேயன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 காதல் பாடல்கள்லாம் இருக்குது. அந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் மனசில் ஒட்டாத மாதிரி இருக்குது. பிஜிஎம் வழக்கம் போல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எப்படி சொல்கிறது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஆக்ஷன் படம். ஆக்ஷன் பிரியர்கள், அதாவது சண்டை பிரியர்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்.
ஓகே சார். எனிவேஸ் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். வருகிற காலங்களில் பார்ப்போம். படம் எந்த மாதிரியான விமர்சனங்களை வாங்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.